கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வினையேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, ஆண்டவரனை நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறார் எடுத்து வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 26வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: அவர்களுடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து நேரடியாக ஒரு அஷ்யூரன்ஸ், ஒரு கேரண்டி கொடுக்குறாரு. உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லுகிறார். சிறையிருப்பை திருப்புறது மட்டும் இல்லை, சிறையிருப்பை திருப்பி உங்களுக்கு இறங்குவேன், இரக்கம் செய்வேன் சொல்கிறார். ஆண்டவருடைய இரக்கத்திற்காக நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க. அதற்கான நேரம் வந்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு இறங்குகிறபடியினால் உங்களை நடத்தி நீரூற்றண்டையிலே கொண்டு போய் விடுவார். அப்போ இன்றைக்கி இறங்கி உங்களுக்கு ஒரு நல்ல நீரூற்றை கர்த்தர் காண்பிக்கிறார். அது உங்களை வாழ வைக்கிற நீரூற்று. அது ஒருவேளை ஒரு மனமாற்றத்தின் நீரூற்றாக இருக்கலாம், இல்லைன்னாச்சுன்னா ஒரு வருமானத்தின் நீரூற்றாக இருக்கலாம், இல்லைன்னாச்சுன்னா ஒரு அபிஷேகத்தின் நீரூற்றாக இருக்கலாம், இல்லைன்னாச்சுன்னா ஒரு நல்ல வரங்களின் நீரூற்றாய் இருக்கலாம். ஏதோ ஒரு நீரூற்று அவர் உங்களுக்கு இறங்குகிறபடியினால், அது ஒரு அழகான மங்கள வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு இறங்குகிறபடியினால் உங்களை நடத்தி நீரூற்றண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். அப்போ இன்றைக்கி ஆண்டவருடைய இரக்கம் உங்களுக்கு நல்ல நீரூற்றுக்கு பக்கத்தில் வழியை திறக்கப் போகிறது. ஆகாருடைய கண்களை திறக்கும் பொழுது பிள்ளையை பிழைக்க வைக்கும்படி ஒரு நீரூற்று கண்களிலே பட்டது. அதே போல் உங்கள் பிள்ளைகளை பிழைக்க வைக்கும்படி அவர்களுக்காக ஒரு நீரூற்று ஏதோ ஒரு தேசத்தில், ஏதோ ஒரு பட்டணத்தில், ஏதோ ஒரு கம்பெனியில், ஏதோ ஒரு குடும்பத்தில், ஏதோ ஒரு ஊழியத்தில் ஆண்டவர் திறந்துட்டேன்னு சொல்கிறார். அப்போ அது பண்ணுறதுக்கு முன்னால் முதல்ல என்ன செய்கிறாராம்? சிறையிருப்பை திருப்பி, பாண்டேஜஸ், உன் பிள்ளைகளுடைய கஞ்சா பழக்கம் என்கிற சிறையிருப்பில் உன் பிள்ளை இருக்கலாம், இல்லைன்னாச்சுன்னா போதை வஸ்துக்களின் சிறையிருப்பில் இருக்கலாம், இல்லைன்னாச்சுன்னா டிப்ரெஷன் என்கிற சிறையிருப்பில் இருக்கலாம், மதுபான சிறையிருப்பு, இல்லைன்னாச்சுன்னா கடன் என்கிற சிறையிருப்பு, சாபத்தின் சிறையிருப்பு, வியாதியின் சிறையிருப்பு, எல்லா சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் இன்னைக்கு பிள்ளைகளை கொத்தாக மீட்டெடுக்கிறதை என் தரிசன கண்களில் பார்க்குறேன். எடுத்து ஆண்டவர் தன்னுடைய நேசமார்புல அணைச்சி கொண்டாடி அப்படியே அவங்கள பிடிச்சிட்டு போய் ஒரு நல்ல நீரூற்றண்டையில் விட்டு பொழைச்சிக்கப்பா நல்லா இருன்னு சொல்லி விடுகிறதை தரிசன கண்களை பார்க்குறேன். அப்படியே நிறைவேறும். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. என் பிள்ளைகள் எல்லாருடைய சிறையிருப்பை ஆண்டவர் திருப்பினதற்காய் ஸ்தோத்திரம். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். அதே போல் என் பிள்ளைகள் சொப்பனம் கண்டு விழிக்கிறது போல ஃபாஸ்ட்டாக இவருடைய சிறையிருப்பிலிருந்து என் பிள்ளைகளை விடுதலையாக்கும். வியாதியின் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கி, கடன் என்கிற சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கி, பாவம் அடிமைத்தனம் என்கிற சிறையிருப்பிலிருந்து என் பிள்ளைகளை நீர் விடுதலையாக்கி, என் பிள்ளைகளை நீர் மகிழ பண்ணும். கையோடு அதிலிருந்து விடுதலையாக்கி நல்ல நீரூற்றண்டையில் என் பிள்ளைகளை கொண்டு போய் நிறுத்தி என் பிள்ளைகள் கோடாக்கோடியை பெருகும்படி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.